Friends, time 11 2:11 a.m. இன்றைக்கி ஒரு டியூட்டி எடுத்தேன். அந்த டியூட்டி எடுத்து பிஎஸ்என்எல் பில் பே பண்ணிட்டேன். ஒரு 90 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு. அதுக்கப்புறம் 500 ரூபா வந்தது. பிஎஸ்என்எல் பில் 590 ரூபா. அது இல்லாமல் இன்றைக்கி ஜொமேட்டோவில் போயிட்டு ஒரு 600 ரூபா எவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன். 600 ரூபா கீழே தான் நினைக்கிறேன். 11 ஆர்டர். லாஸ்ட் ஆர்டர் தான் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. 12:50 வரைக்கும் ஆகிடுச்சு. அங்கேருந்து புளியாந்தோப்பு ரீச் பண்ணுறேன் 1:10 அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு. 20 நிமிஷத்தில் வர கடவுள் பெரிய கிருபை கொடுத்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம படிக்க வேண்டிய வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptation, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 28 வரை. ஆக்சுவலி இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு ஃபுட்டு கொஞ்சம் அதிகமாகவே கிடச்சிது. இந்த ஃபுட்டு பேக்கிங் பண்ணவர் புது ஆள். அது இல்லாமல் ஒரு மணி அந்த டைம் 1:10 அந்த மாதிரி டைமில் போய் நான் ஃபுட்டை வாங்கினனால எனக்கு அது க்ளோசிங் டைம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 முதல் 28 வரை. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 28 வரை. வசனம் 1. சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடனே சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்றுமதிலையும் கட்டி தீரும் மட்டும் அவன் அவளை தாவீதின் நகரத்திலேயே கொண்டு வைத்தான். And Solomon made an affinity with an Pharaoh kings of Egypt, and took Pharaoh's and daughters, and forgot here into the city of David, until he had made an end of the building his own house, and the house of the Lord, and the bill of the Jerusalem around about. வசனம் 2. அந்த நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதிருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். Only the people sacrificed in high place, because there was no house built unto the name of the Lord until those days. வசனம் 3. சாலமோன் கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளை நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். And Solomon loved the Lord, and walking in the seats of God, David his father. Only he sacrificed and burned incense in high place. வசனம் 4. அப்படியே ராஜா பலியிட
கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடைகளாயிருந்தது. அந்த கிபியோனிடத்திலே மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். And the king went to the Gibeon to the sacrifice. Therefore that was the great high place, as 1,000 burnt offerings did Solomon offer upon the altar. வசனம் 5. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதையும் என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். And Gibeon the Lord and appeared to the Solomon in dream by night. And God said, Ask what I shall and give thee. வசனம் 6. அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது, இன்னும் உமது அடியே உம்மை பற்றி உண்மையும் நீதியும் நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்தீர். அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்த நாள் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஒரு குமாரனையும் அவருக்கு தந்தீர். And the Solomon said, And thou hast done sever unto thy servants David my father great mercy, according as he walked before thee in the truth and in righteousness and in uprightness, hath the heart with thee, and thou hast keep from for high this great kindness that thou hast give him a son to set, and his one as it is these days. வசனமேல் அப்பொழுது, என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனையும் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தலத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்கும் வர அறியாத சிறுபிள்ளை போல் இருக்கிறேனே. And now, O Lord and my God, and thou hast made this servant's king instead of the David my father, and I am but a little child. I can now to go out or come in. வசனம் 8. நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களுடைய உமது ஜனத்தின் நடுவிலே அடியேன் இருக்கிறேன். And the servant is the maid of this people, which thou hast chosen, a great people, that cannot be numbered, near and cannot for the multitude. வசனம் 9. ஆகியால் உமது ஜனங்களையே நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகை இருக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமா இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். Give therefore these servants an understanding heart to the judge the people, that I may discern between good and bad. For who is able to the judges this they so great a people. வசனம் 10. சாலமோன் அந்த காரியத்தை கேட்டு ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தான். And the speech and plus the law that Solomon had asked these things. வசனம் 11. ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களை பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினாள். And God said unto him, Because thou hast asked him and things, and hast not asked for thyself long life, neither hast asked rich for thyself, neither hast asked the life of thine enemies, but hast asked for thyself understanding to discern judgment. வசனம் 12. உன் வார்த்தைகளின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உன் முன் இருந்ததுமில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதுமில்லை. Behold, I have done in according to thy word.
Hello, I give, I have give, I have the give thee a wish and an understanding heart, so that there was and no likes thee before thee nature after thee shall an any rise like unto thee. வசனம் 13. இதுமின்றி நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களிலே இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. And I have also give thee that which and thou hast not asked but are rich and honor, so that there shall not be any among the kings like unto thee all the days. வசனம் 14. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு என் வழிகளை நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்து இருக்க பண்ணுவேன் என்றார். And if thou wilt walk in my ways to keep my statutes and my commandments as thy fathers David did walk, and I will and long in the days, long then days. வசனம் 15. சாலமோனுக்கு நித்திரை தெளிந்தபோது அது சொப்பனம் என்று அறிந்தான். அவன் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கையும் பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகன பலியை இட்டு சமாதான பலிகளையும் செலுத்தி தன் ஊழியக்காரர்கள் எல்லோருக்கும் விருந்து செய்தான். And Solomon awoke, and behold, and it was a dream. And he came to Jerusalem, and stood and before the ark of the covenants of the Lord, and offered up burnt offerings, and offered peace offerings, and made efforts to all the servants. இது எல்லாமே ட்ரீம்ன்றது அவனுக்கு தெரிய வருது. ஆனால் அது ட்ரீம் கிடையாது. கடவுள் அவனுக்கு அந்த சொப்பனத்தில் செய்திருக்காரு. அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். And come there 2 women that were an harlots unto the kings, and stood and before him. வசனம் 17. அவர்கள் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் அவளுடனே வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றான். And the one woman said, and oh my lord, and I hand this woman dwell in the one house, and I was delivered of the child with her in this house. வசனம் 18. நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இதோ ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்தோம், எங்கள் ஒருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறு ஒருவரும் இல்லை. And it come to pass that 3rd day after that I was undelivered, that this woman was undelivered also. And we were gotten where there was no with this use in the house, save we chew in the house. வசனம் 19. ஸ்திரீ தூக்கத்திலே இந்த ஸ்திரீயை தன் பிள்ளையின் மேலே புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. And this woman child and die in the night, because he overlaid it. வசனம் 20. அப்பொழுது உமது அடியால் நித்திரை பண்ணுகையில் அவள் நடுஜாமத்திலே எழுந்து என் பக்கத்திலே கிடைக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலேயே கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்தி விட்டாள். And she rise at midnight and took my sons for beside me, will then my handmaids sleep and laid it in your bosom, and laid your the child in my bosom. வசனம் 21. என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்தபோது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்த்தபோது அது நான் பெற்ற பிள்ளை இல்லை என்று கண்டேன் என்றாள். And when
And when I rise in the morning to the give my child, ask and behold, it wasn't dead. But when I consider it in the morning, behold, it was not my son, which I did bear. வசனம் 22. அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படி அல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். அவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை. இப்படியே ராஜாவுக்கு முன்பாகவும் வாதாடினாள். And the other woman said, and nay, but the living is my son, and the dead is the son. And this said, no, but the dead is the son, and the living is my son. Those they speak before the king. வசனம் 23. அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவர்கள் சொல்கிறாள். அப்படி அல்ல, செத்து உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்கிறார்கள் என்று சொல்லி, then said and the king and the one said, this is my son that I live, and their son is the dead. And the other say, nay, but their son is the dead, and my son is the living. வசனம் 24. அப்போ ஒரு பட்டயத்தை கொண்டு வருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். And the king said, and bring me a sword. And they forgot a sword before the king. வசனம் 25. ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை இரண்டு பிளந்து பாதியை அவளுக்கும் பாதி அவளுக்கும் கொடுங்கள் என்றான். And the king said, David the living child in the two, and give of the one and of to the other. வசனம் 26. அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளை தாய் தன் பிள்ளையை அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயா, என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அது அவளுக்கு கொடுத்துவிடும் என்றாள். மற்றவள், அது எனக்கு வேண்டாம், உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பயே சாலமோன் கண்டுபிடிச்சிட்டாரு, பிள்ளையை பெற்றவளுக்கு தான் அந்த கஷ்டம் இருக்கும். பிள்ளை செத்து போன பிள்ளை அவளுதுன்றது அவளுக்கு தெரியும். அதனால் அது அவள் கஷ்டப்படாமல் எனக்கு பிளந்து போடுங்கன்னு அவள் ஈஸியாக சொல்லிட்டாள். பெற்றவங்களுக்கு தான் என்றைக்குமே அந்த வலி இருக்கும்ன்றது இதில் தெரியுது. Then speak the woman, whose the living child was unto the king, for ear and bowels, he heard and pen the son. And she said, and oh my lord, give ear this living child, and he know which shall he eat. But the other said, let it be nation manner than he, but divide it. வசனம் 27. அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாரா? then the king, இந்த ஞானத்தை கடவுள் தான் கொடுத்துருக்காரு. அந்த சொப்பனத்தில் கடவுள் அவர்கிட்ட பேசும்போது கொடுத்துருக்காரு. answered and said, and give ear the living child, and in no vision sleep. அவ தூங்கும் போது குழந்தை இருக்குன்னு தெரியாமல் போட்டு பரண்டு எழுந்திரிச்சிட்ருக்கா. குழந்தை பெற்ற வழி இல்லை, வேதனை இல்லாமல் சில பெண்கள் இருப்பாங்க, அவங்க தான் இந்த மாதிரி இருப்பாங்க. we slay it see is the mothers thereof. வசனம் 28. ராஜா தீர்க்கதரிசி ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேல் எல்லோரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். And all the Israel heard of the judgment which the kings had judged, and they feared the king, for they saw that wisdom of God was in him to do in judgment.